ஒரு புக்கு படிக்கும்போது ஒரு புக்கில் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணியிருப்போம். அதே விஷயத்தை இன்னொரு புக்லேயும் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நான் ஒரே விஷயத்தை 2 வேறு புக்லேருந்து லேர்ன் பண்ணேன். அது என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பா. ராகவன் அவர்கள் எழுதின ஹிட்லர் புக்கும் அக்னிச்சிறகுகள் புக் இது 2ல் உள்ள கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஹிட்லர் புக்கில் ஹிட்லர் அவர்கள் நடத்தக்கூடிய பார்ட்டி பேர் நாஜி பார்ட்டினும், அவர் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்லிட்டு பிண கைதிகளாக பிடிச்சி வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிட்லர் புக்கில் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். இதே விஷயத்தை அக்னிச்சிறகுகள் புக்கில் அப்துல் கலாம் அவர்கள் அவரோட MIT காலேஜில் படித்த சில நினைவுகளை ஷேர் பண்ணியிருப்பார். அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த ஸ்பான்டர் அப்படிங்கிற ப்ரொஃபஸர் தான் ஏரோடைனமிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்திருந்திருக்காரு. அவருக்கு ஜென்ரலாகவே ஜெர்மன்ஸை பிடிக்காதான். என்ன காரணம்னா, அவர் இதே நாஜி பார்ட்டிக்கிட்ட மாட்டி அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் சித்திரவதை அனுபவித்ததாகவும், அவரோட ஏரோடைனமிக்ஸ் ஹெட்டாக இருந்த சார் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அவரோட பேர் வால்டர் ரெமந்தின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.